அப்போ இங்கேருந்து ரசூல்லா வந்து ஏதாவது ஒரு சுழற்சியில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே பயானுக்கு இது கடைசியாக வர்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைமூனா ரலியல்லாஹு வீடு இருக்கு இல்லையா, அந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி டைம் இருக்குது பாருங்கள். அதாவது சுழற்சி முறையில் திங்கக்கிழமை தான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய நாள். திங்கக்கிழமை ஆயிஷா ரலியல்லாஹுடைய நாள். இந்த நாள் வந்து மைமூனா ரலியல்லாஹுடைய நாள். அப்போ அவங்க வீட்டுக்கு போன உடனே நோய் வந்து ரொம்ப தீவிரமாயிருது. தீவிரமான உடனே அவங்களால ரசூலுல்லாஹ் ரொம்ப வலி தாங்க முடியல. சொல்லிட்டுனா நான் எங்கே இருப்பேன், நான் நாளைக்கு எங்கே இருப்பேன், நாளைக்கு எங்கே இருப்பேன்ட்டே இருக்காங்க. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நாளைக்கு எந்த மனைவியோடைய வீட்டு அப்படிங்கும்போது, அப்போ அன்னை எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே போய் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டில் போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் வந்து பர்மிஷன் கேட்டவுடனே அவங்க கொடுத்துட்றாங்க. மனைவிமார்கள்லாம் பர்மிஷன் கொடுத்தவுடனே அப்பாஸ் ரலியல்லாஹு மற்றும் இன்னொரு மனிதருடன் தரையில் கால் இழுத்த நிலையில் வந்தார்கள். அப்படி இன்னொரு மனிதர் வந்து அலி ரலியல்லாஹு. இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து இந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கல. இந்த ஹதீஸை சொல்லி இப்னு அப்பாஸ் வந்து பின்னாடி இருந்தா, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வந்து இப்னு அப்பாஸ். அவர் சொல்லுவார், ஆயிஷா ரலியல்லாஹு இருந்து இந்த தாபீன் வந்து கேட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அப்படின்னா, அப்போது இப்னு அப்பாஸ் கேட்பார், அந்த இன்னொரு மனிதர் யாருன்னு சொல்லலையா அப்படிமா. இல்லை யார் அப்படின்னா அலி. அப்போ வந்து அன்னை வந்து அலி மேலே அந்த காலத்தில் கோபமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவங்களுடைய இது என்ன ஆகிப்போச்சு, அந்த ஜமல் யுத்தத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த இது வந்து மாறி போச்சு, அந்த பார்வை வந்து மாறி போச்சு. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு சித்தப்பா அவரும் அலி ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெல்ப்பாக, அதாவது கூட வச்சுருந்தவங்கலாம் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்று, இப்னு அப்பாஸ் ஒன்று, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒன்று, அப்புறம் அலி, இவங்க தான் கூட ஃபேமிலி இருக்கிற ரிலேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்த கூட வீட்டில் பணிவிடை செஞ்சது, ஹெல்ப் பண்ணது எல்லாமே இவங்க தான் இருக்கிறாங்க.